D 4/4, tempo 80, 16-beat ballad. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்னா என்னை எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்னா என்னை எடுத்து நிறுத்தி நீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. சொல்வோம் நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலை நீலத்தில் கிடந்து என்னை தேடி கண்டுபிடித்தீ, பாலை நீலத்தில் கிடந்தே என்னை தேடி கண்டுபிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கிறீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கிறீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, உம் பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. உம்மை விட்டு பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட என்னுடன் இருந்து நடத்துகின்றீ, இரவும் பகலும் கூட என்னுடன் இருந்து நடத்துகின்றீ. கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கிறீ. நான் கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கிறீ. சொல்வோம் நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உந்தன் துதியை சொல்ல
என்னை தெரிந்து கொண்டீர், உந்தன் துதியை சொல்ல. என்னை தெரிந்து கொண்டீர், உதடுகளை தினம் திறந்தருளும், புது ராகம் தந்தருளும். என் உதடுகளை தினம் திறந்தருளும், புது ராகம் தந்தருளும். சொல்வோம். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. பரிசுத்தத்தை நாம் காணும் போது, உந்தன் நிலையத்தை நோக்கையில் என்னை மூடும் எல்லாம் உம்மொழியில் நிழலாகுதே. என்ன நேசம் சோறும் வேளையில் உந்தன் அன்பின் அடிமையாகவே என்னை மூடும் எல்லாம் உம்மொழியில் நிழலாகுதே. ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்வின் நோக்கம் உம்மை ஆராதிப்பதே. ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்வின் நோக்கம் உம்மை ஆராதிப்பதே. பரிசுத்தத்தை நான் பார்க்கையில் உந்தன் சௌந்தரியத்தை நோக்கையில் என்னை மூடும் எல்லாம் உம்மொழியில் நிழலாகுதே. எந்த நேசம் சோறும் வேளையில் உந்தன் அன்பின் அடிமையாகவே என்னை மூடும் எல்லாம் உம்மொழியில் நிழலாகுதே. சுவே ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்வின் நோக்கம் உம்மை ஆராதிப்பதே. ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்வின் நோக்கம் உம்மை ஆராதிப்பதே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்தும வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த நாம நேசரும்மை ஆராதிக்கிறே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல
ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசருமையாராதிக்கிறே. நீரன் பலனுமென் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசருமையாராதிக்கிறே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசருமையாராதிக்கிறே. நீரன் பலனுமென் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசருமையாராதிக்கிறே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசருமையாராதிக்கிறே. உந்தன் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உந்தன் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உந்தன் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உந்தன் முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் முறிந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள்
கட்டுகள் முறிந்து விடும். எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, எந்தன் உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன்மம்மை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. ராஜா நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. கோபித்து என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு
உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். 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 நீரே நீரே E minor, E minor. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே சுவே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. அப்பா கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபனேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபனேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீரே புகலிடம் எனது மறைவிடம், நீரே புகலிடம் எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே,
சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்க தான் எல்லாமே, உன் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்க தான் எல்லாமே, உன் ஏக்கம்தான் எல்லாமே. சுவே என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர், என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர். நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுகிறீர், நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுகிறீர். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களி கூர்ந்து துதிக்கின்றேன். கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களி கூர்ந்து துதிக்கின்றேன். நீதிமானாய் மாற்றினீரே, நித்தம் பாடுகிறேன். நீதிமானாய் மாற்றினீரே, நித்தம் பாடுகிறேன். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்க தான் எனக்கு எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. சுவே நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தவரே, ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் செய்தவரே. துதி உடை போர்த்தி தினம் துதிக்க செய்பவரே, துதி உடை போர்த்தி தினம் துதிக்க செய்பவரே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்க தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்க தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. இன்னொரு தடவை நம்ம பாட போகிறோம். அப்படி சித்தம் செய்வது தான் ஆராதனை. எல்லாம் ரொம்ப சீரியஸாகவே மகா அசைக்க முடியாத ஆங்கமான அஸ்திபாரமாக மாற்றிக்கோங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் டேஸில் இருக்கிறோம். ஆராதனையே ஒரு கச்சேரியாக மாறிட்டுருக்கு. ஷோடான் பெரிய ஒரு தாம்பிகமாக விளம்பரமாக மாறிட்டுருக்கு. இட் ought not to be so. It has never ever been so. தேவனுடைய ஆராதனை எங்கும் விளம்பரமாக நம் வேதத்தில் பார்க்கிறதில்லை. விக்கிரக ஆராதனை மாத்திரம்தான் விளம்பரமாக இருக்கும் பாருங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த வேத பகுதியெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ஓய்ந்த நேரத்தில் அது நீங்கள் போய் படிக்கணும். யாத்ராமத்திலும் லேவியராமத்திலும் கொஞ்சம், நாலாம் புத்தகத்தில். உடனே நமக்கு தோணும் ஆசரிப்பு கூடாரம், அதில் இருந்த பனிமூட்டுகள், அப்புறம் அந்த உடன்படிக்கைப்பட்டு இதெல்லாம் சுமந்தாங்களே எப்படி. அந்த பேரஃபர்னிலே நீங்கள் படிக்கிறத விட இது எதுக்காக செஞ்சாங்க, எப்போ செஞ்சாங்க, ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், செஞ்ச பிற்பாடு என்ன, என்ன நோக்கம், இலக்கு என்ன, வாட் வாஸ் த டார்கெட், ஹூ வாஸ் த டார்கெட், அதை எப்படி பரிசுத்த நயத்தோடு
செய்யணும். இந்த ஆராதனைக்கே மைய நாயகனான இயேசு அவருடைய காலத்தில் சொல்லலையா, மூடர் பலியிடுகிறது போல பலியிடாதீங்க, என்ன தான் துதிக்குதான் நினச்சி ஏமாற்றிக்காதீங்க, இட் டசன்ட் கம் டு மீ. ஜாக்கிரதை தான் வேணும். நான் செய்கிறது தான் ரைட்டு, நான் சொல்கிறது தான் ரைட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்கள, தட்ஸ் நாட் த வே இட் இஸ். அந்த நான் என்கிறதே இங்கே வரக்கூடாது. ஆராதனையில் நான் என்கிறதே இல்லை, அவரே, அவருடைய வார்த்தை, அவருடைய திருவுளம், சித்தமே. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மெலன்கலிக் டோன். ஓகே, பயபக்தியோடு ஒரு பணிவோடு பாடக்கூடிய ராக காரியங்கள். that is not what impresses God. இப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸை பற்றி விளம்பரம் இல்லை, ஆனால் அவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் ஒரு கலவையாகவோ இல்லை ஒரு கோர்வையாகவோ சில விஷயமாக சில தலைப்பில் பார்த்தாலும் அவருடைய இதே கூக்குரல், நீங்கள் தான் எல்லாமே. வாஸ்தவத்துக்கு 2 முறை அவருடைய அந்த தோட்டத்துக்கு போயிருக்கேன். என்னுடைய அப்சர்வேஷனில் நான் பார்த்தது, அவரோட இன்னும் பேசியெல்லாம் பழகலை. ஒரே ஒரு முறை நாங்கள் எல்லாரும் போனோம் பத்திரிகை வைக்கிறதுக்கு. யாருக்கு? நம்ம சுஜிக்கு பத்திரிகை வைக்க போகும்போது லேஸ் பாஸாக பேசணும். எல்லாரோடும் எப்படி இருக்கீங்க அப்படிலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நோ பர்சனல் ஆடியன்ஸ். ஆனால் அந்த மினிஸ்ட்ரி, அந்த அவருடைய சேவை, அவருடைய அழைப்பு, அவரை குறித்த காரியம் சர்வைவ் ஆகுதுன்னா, அது தொடர்ந்து இருக்குதுன்னா, அப்படியே அவர் ஆண்டவரிலே தான் மூழ்கி இருக்கார். ஓயாத அந்நிய பாஷை, ஓயாத ஸ்தோத்திரம், துதி பேசுகிறாரு. தெளிவாக தான் பேசுகிறாரு, காரியத்தை குறித்து தான் பேசுகிறார். பட் ஹிஸ் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் லிங்க்ட் டு காட். அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் வந்து அந்த மாதிரி தேவனோடு லைத்து இருக்குல்ல, அவங்க தான், நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னா இல்லைன்னு சொன்னால் அது பிரித்து மேய்ஞ்சிருவானுங்க. அந்த ஊருக்காரனுங்க இருக்கானுங்களே, மகா பொல்லாதவனுங்க, பயங்கரமான பிசாசுகளாக அந்த ஏரியாவில் இருக்குது. காளையார் கோயில், அந்த சிவகங்கை மாவட்டமே ஒரே விக்கிரங்க வெறி, ஜாதி வெறி, மூர்க்கமான மக்கள். அங்கே இத்தனை வருஷம் he has an established ministry. காலி பண்ணணுன்னு தான் பார்க்குறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. பிகாஸ் the Lord is there. ஒண்டி ஆள், என்ன பண்ண முடியும் அவரால்? ஒன்று அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவானுங்க, தடையும் இல்லாமல் ஆக்கிடுவானுங்க. நான் ஒருத்தன் கிட்ட வர முடியலையே. The presence, the will of God. The will of God is the matter of worship. தேவ சித்தம் செய்ய மனசு இல்லாமல் இந்த மாதிரி அழுகுரலில் பாடினாலும் சரி, ஆனந்த குரலில் பாடினாலும் சரி, ஆட்டம் பாட்டமாக பாடினாலும் சரி, எல்லாம் வேஷம். அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு இந்த திருச்சபை இறை ஆகாதீங்க. தனி மனுஷியோ ஒரு குடும்பஸ்தர்களோ குடும்பமாகவோ இல்லை ஆராதிக்கும் திரு சமுதாயமாய் கூடி வரும் பொழுதோ, யாராக நம்ம இந்த சபைக்கு வந்துட்டு போனால் நமக்கு ஒரு நல்ல பேர் தான் இருக்குது. துணிகரமாக நம்மளை ஒழுசேன்னு அவங்களால சொல்ல முடியல. நமக்கு தெரியும் நம்ம கொண்டாடணும், ரைட்டா? தேவ சித்தம் வந்து கஃபா அப்படின்னா கவரிங். அந்த ரத்தம் நம்மை மூடுகிறது.
கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்ம மூடுது. அதனால தான் நம்ம உசுரோடு இருக்கோம், மான மரியாதையோடு இருக்கோம். இல்லாத பட்சத்தில் மண்ணோட மண்ணாக மக்கி போயிருப்போம். இந்த ஊர்லேயே நம்ம பேர் மறக்கப்பட்டு போயிடும். நீங்கள் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. அதனால தான் ஆண்டவர் காணிக்கை பெருசாக பெரிதுபடுத்தலை, பலிகளை பெரிதுபடுத்தலை. தேவாலயத்தையே அன்னைக்கு கட்டப்பட்ட சாலமோன் ஆலயத்தை அவர் பெரிதுபடுத்தலை. அந்த பாட்டில் எதானே பாடணும், முகத்தை பார்க்கணும். In every one of our endeavors, the face of God should be imprinted. We have not come to see anyone apart from Christ. சபை கூடி வருதல் விட்டு விடக்கூடாது, பிரமாணம்தான். ஆனால் சபையில் வந்துட்ட பிற்பாடு புத்தி மேயக்கூடாது, பராக்கு கிரையாகக்கூடாது. நேரத்துக்கு தான் வரணும். It's a meeting with God. It's not a meeting with pastorate or any other people. பயபக்தி, பயம், நடுக்கங்கிறது சும்மா இந்த குளிர் நடுக்கம் இல்லை. Preferring God, always putting God on the top. அதுக்கு எவ்வளோ முன்னாடி தான் எழுச்சி தான் வரணும் அப்படின்னா தான் ஆகணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வரணும். இப்போ நான் எனக்கு சமைச்சிட்டு தான் வந்திருக்கேன். இது பெரிய சாதனையாக கிடையாது. எனக்கெல்லாம் ஒரு தடவைக்கு 1000 பேர் மனசில் தோணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் கண்டிப்பாகவே வசதி தேவன் கொடுத்துருக்காரு. நான் சமைக்கணும்னு தலையெழுத்தில் முடிஞ்சால் 1008 ஹோட்டல் இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்ச இடத்துல போய் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு நான் விஷயமாக காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தேவனை தேடுவதற்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு நாளில் ஐ ஃபெல் ஸோ டயர்டு, என்னால் உண்மையை பண்ண முடியலன்னா முதல்ல இங்கே வந்துட்டு தான் சாப்பாடு கிடைக்கிது. இல்லை எத்தனையோ 1 or 2 times இந்த ஏரியாவில் எனக்கு சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்கு. ஐ நீடட் டு கோ டு சுப்பிரமணியபுரம் சம்டைம்ஸ். எல்லாம் வேடிக்கையான விஷயமா இருக்கலாம். அதை விட்டுட்டு இதை தான் யோசிங்க. அவரை தான் தேடி வரணும், அவருக்கு தான் முதலிடம். ஷுட் பி ஆன் டைம். அவர் நமக்கு முன்னாடி பிஃபோர் டைம் இங்கே வந்திருக்கார். இரண்டொரு முறை அங்கே போயிருக்கேன்னு சொன்னேனே, அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் அவருடைய அப்பாயின்மெண்ட்டை ஆண்டவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சார்னா சஸ்பெண்ட் பண்ணது தான். ஃபாதர் வெளியே வரவே மாட்டார் ரூமை விட்டு. காலையில் 9 மணிக்கு 9:30 10 மணிக்கு கொடுக்குறா வச்சுக்கோங்களேன். அவர் ஜபத்தில் இருந்து தான் வர்றாரு. ஆன் அன் ஆவரேஜ் பேசிஸ், மோர் தேன் அன் ஆவரேஜ் பேசிஸ். சடனாக அவர் இல்லை, யூ டோன்ட் மூவ், பி வித் மீ அப்படின்னா அவர் அங்கே முதல்ல இருந்துட்டு தான் 3 மணிக்கு தான் வர முடிஞ்சால் அவர் 3 மணிக்கு தான் வர்றாரு. சும்மா அந்த அசிஸ்டண்ட்டை கேட்டு முன்னுசாமின்னு யாரும் உள்ளே போக முடியாது பிரதர், காத்துருங்க. அவர் ஒரு பெல் அடிப்பார், தட் ஹீ இஸ் ரெடி. தென் அப்புறம் தான் நீங்கள் அவரே வெளியே வருவார். அந்த இடத்துல அந்த பார்லரில் நீங்கள் பார்க்கலாம். ஆஃப்டர் ஆல் அ மேன் ஆஃப் காட். இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்காலோடு இருக்காரே, இந்த கடவுளை பற்றிய மரியாதை நமக்கு தெரியல. நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளை பார்க்குறவங்க கர்த்தராகிய இயேசுவின் மேலே பாசம், நேசம், பற்றும் உள்ளவளாக இருப்பாங்க.
ஜீவனுள்ள தேவனே, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம். எவ்வளோ இன்னும் 1000 ஆண்டு காலங்கள் ஆனாலும் அதுக்கு பின்னே இந்த உலகத்தையே சாஸ்வதமாக நாங்கள் ஆக்கிக்கிட்டாங்க கூட எங்கள் மரணத்துக்கு பின்னே இந்த உலகம் எங்களுக்கு உதவாது, யாரும் உதவ மாட்டாங்க. நீரே எங்களுக்கு பங்காயிருக்கிறீர், ஜீவனுள்ள தேசத்தில் நீரே எங்களுக்கு பங்காயிருக்கிறீர், முடிவில்லா வாழ்விலே நீர் தான் எங்கள் பங்கு, நீங்கள் தான் எங்கள் எல்லாம். ஸோ இங்கே நாங்கள் உண்மை இப்படி பூசி மொழுகிறது போல் பாடி மகிழ்ந்து அதே சேர் சகதியில் எழுந்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய போக்காக இருக்குது. இதில் ஒரு மாற்றம், இதில் ஒரு விடுதலை, ஒரு நிரந்தரமான விடுதலை ஏற்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம். உங்களுடைய சித்தம் செய்யணும், செய்து முடிக்கணும். அப்போ தான் அந்த சுகந்த வாசனையாக அந்த நெருப்பு மேலே அந்த குங்குலியம் போன்ற அந்த சாம்பிராணியை போட்டால் அது சுகந்த வாசனையாக அப்படி நாசியில் ஏறும். நீங்கள் தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கள் தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. இதுவே எங்களுடைய ஆண்டவரே மூச்சும் பேச்சுமாக இருக்க, எங்களுடைய நாட்டமும் ஓட்டமாக இருக்க, எங்கள் தேடுதலாக இருக்க உதவித்தாங்க. பிரயத்தனப்பட்டுள்ளோம் என்பதுதான் உண்மையை ஒழிய நீர்தான் பார்த்து இந்த ஆராதனை அங்கீகரிக்க வேண்டும், இந்த சேவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிரயோஜனமானதை எங்களுக்கு தொடர்ந்து சொல்லி வழியிலே நாங்கள் நடக்கவும் நிற்கவும் நிலைவரப்பட உதவி புரிய வேண்டும். தேங்க்யூ. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உட்காருவோம். பிள்ளைகள் பாடலை பாடுவார்கள், காணிக்கை செலுத்துவோம். ஓகே, நாம் இந்த மாதத்துடைய கருப்பொருளை சிந்திப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 64ஆம் அதிகாரத்துக்கு செல்ல முடியாது, நேரம் இருக்காது கண்டிப்பாக. ஏசாயா 26ஆம் அதிகாரத்தை மறுபடியுமாக ஒரு குறித்த கிட்டத்தட்ட ஒரு 9 வசனம் வரைக்கும் வாசித்து நாம் 3ஆம் வசனத்திலே தியானமாயிருப்போம். அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சையாக இருக்கிறது. என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். போதும், அவ்வளோதான். தகப்பனே, தொடர்ந்து நீர்தான் உதவி செய்ய வேண்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. தேவன் நம்மோடு கூட, குறிப்பாக ஸ்தல சபையோடு கூட, நம்முடைய சபையின் மூலமாக, இந்த சபையின் மக்களான உங்கள் மூலமாக அண்மையிலும் தொலையிலும் இம்மைக்கும் மறுமைக்கும் பிரதிபலிப்பாய் விளங்கக்கூடிய அநேக விஷயங்களை
தீர்க்க தரிசனத்தின் கூர்மனையோடு கூட கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். இப்பையும் வலியுறுத்துகிறேன். நீங்கள் தான் இத்தனை நாள் ஓடி போச்சே அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல், இனியும் எஞ்சி இருக்கிற அனுகூலமான காலத்தில் இந்த ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிறதான நிகழ்வுகளை உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள, பிரயோஜனமாக்கிக் கொள்ள, கனியுள்ளதாக்கிக் கொள்ள நீங்கள் தான் பிரயாசப்படணும். இன்னொன்று, இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய 2 விஷயங்கள். கர்த்தருடைய வருகையின் சமீபம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆனாலும் அவருக்கே உரித்த இறை ஆண்மையோடு கூட காலத்தை தள்ளி போடலாம், அநேகர் கெட்டுப்போகாமல் நித்தியஜனை அடைவதற்கு. நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை வாசித்தேன், ஆனால் முழுமையாக வாசிக்க முடியல. பிகாஸ் ஐ வாஸ் ஸோ டயர்ட் அன்யூஷுவலி. அந்த நேரத்தில் தான் இந்த விஷயம் எனக்கு கிடச்சிச்சு. அந்தி கிறிஸ்து தோன்றிவிட்டான், அவன் ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே வெளிப்பட்டிருக்கிறான் என்று அப்படிப்பட்ட விஷயங்கள் மேல் கவனம் செலுத்துகிறவர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். நான் சொல்கிறதுல வசனத்துக்கு ஏற்ற விஷயங்களை மாத்திரம் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதை தான் உங்களுக்கு வலியுறுத்தி போதித்து கொண்டிருக்கிறேன். சொன்னதொட்டு நீங்கள் சிறையை பிடிச்சிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே கிறிஸ்து அங்கே கிறிஸ்து என்று சொல்வார்கள். கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு யோசித்தேன் அப்படின்னா, 3ஆம் உலக யுத்தம் நடப்பதற்கான காரியத்தை அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கார். 2029 வரைக்கும் இந்த போர் நீடிக்கும். தற்காலிகமாக இப்போ நின்னது போல் இருக்கும், அமைதியின் பேச்சுவார்த்தை இருக்கும். ஆனால் கண்டிப்பாக 2029 வரைக்கும் இது தொடரும். 2030 பெரிய மாற்றம் வரும், பெரிய ஒரு இம்பேக்ட் உலகத்தில் இருக்குன்னு உலக செக்குலர் ப்ராஃபிட்ஸ், உலக பிரகாரமான வர்த்தக உலகத்தில், விஞ்ஞான உலகத்தில், பௌதிக உலகத்தில், கணனின் உலகத்தில் இந்த ஆராய்ச்சியாளர்கள், பல விதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற சயின்டிஸ்ட் அபிப்பிராயப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு அபிப்பிராயமும் ஒரு கண்டுபிடிப்பும் கையில் இருக்க போக, நம்முடைய தேவன் இழைச்சவரா சலைச்சவரா? உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிவையே துவக்கத்திலே முடிவை கண்டவர். அவருடைய வார்த்தையிலே சொன்ன சம்பவங்கள் வரி வரியாக பத்தியாக வார்த்தையாக நிறைவேறி கொண்டிருக்கிறத நாம் காண தவறினாலும், காண பிரியப்படாவிட்டாலும் அவைகள் குறித்த காலத்திலே நடந்து கொண்டே இருக்கவும் போகிறது. இதுதான் நமக்கு ரொம்ப எச்சரிப்பான விஷயம். அவர் எல்லாத்தையும் அவருக்கு நம்ம சொல்லி காமிக்கிற அந்த ஒரு அல்ப புத்தியிலிருந்து, ஒரு ஜல்லித்தனமான புத்தியிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். யூ டோன்ட் ட்ரை டு டாக் பேக் டு காட். அது ஒரு மகா மட்டமான ஒரு குணம், தப்பான பழக்கம். வாயாடித்தனம் பண்ணுறது, மேற்கோள் காட்டுகிறோம் என்கிற போர்வையிலே டோன்ட் ட்ரை டு டாக் டு காட் and remind him. அவர் தன்னுடைய எந்த ஒரு சிறிதான துகளளவான விஷயத்தையோ பிரம்மாண்டமான விஷயத்தையோ நிறைவேற்றி முடிக்க, செய்து முடிக்க, நிறுத்தி வைக்க, தள்ளி போட அவருக்கு வக்கு இருக்குது, வல்லமை இருக்குது, வாக்கு இருக்குது, வழி இருக்குது, வல்லமை எல்லாமே இருக்குது. என்னுடைய அபிப்பிராயத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு தேவனை மெய்யாகவே சகாயராக, இரட்சகராக, அரணாக, கோட்டையாக, குறிப்பாக இந்த அதிகாரத்தில் யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ் an eternal foundation, இஸ் an eternal rock. ஒரு அன்ஷேக்கபிள் லைஃப் இருக்கணும், ஒரு உறுதியுள்ள வாழ்வு இருக்கணும், கலங்கி போகாமல் கண்ணீரே நான் வெல்லக்கூடிய வாழ்வு எனக்கு வேணும்னு ஒருத்தனுக்கு விருப்பம் இருந்தால், ஒருத்திக்கு விருப்பம் இருந்தால், தேவன் எதிர்பார்க்கிற
அந்த தரம் மிக்க மனத்தாழ்மையை நீங்களும் நானும் அணிகலனாக அணிந்து கொள்ள வேண்டும். We have to learn to adorn ourselves with such a kind of quality, humility. இது எந்த விதத்திலும் நீங்கள் இழக்க கொடுக்கக்கூடாது. எந்த விதத்திலும் பெருமைப்படுவதற்கு கர்த்தருடைய பேரையே துஷ்பிரயோகம் பண்ணலாம், கர்த்தருடைய வாக்குறுதிகளை துஷ்பிரயோகம் பண்ணலாம், கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்த வரங்களை துஷ்பிரயோகம் பண்ணலாம், அபிஷேகத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாம். துஷ்பிரயோகம் பண்ணி சில விஷயங்களை அனுபவிக்கலாம், பேர் சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், அந்தஸ்து சம்பாதிக்கலாம், சமுதாய வரவேற்பு சம்பாதிக்கலாம். ஆனால் தேவ சித்தம் நிறைவேறாமல் போகக்கூடிய ஒரு அவலத்தையும் சந்திக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம கூட இந்த பாட்டெல்லாம் நான் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை, அது நமக்கு அமையிறது தான். ஓகே, ஸோ சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, அதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் வர்ஷிப். அது நித்தியமாக தொடரப்போகுது. இது தற்காலிகமான ஆராதனையின் உச்சத்தை நாம் தொட்டுவிடவில்லை, தொட்டுவிடக்கூடியதான ஒரு காரியமாக கருதுவதற்கு நமக்கு அவசியம் இல்லை. உலகத்திலேயே, உலக வாழ்விலே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்ததாக நமக்கு ஒரு கவனம் நம்முடைய ஆய்விலே, நம்முடைய சொந்த ஆய்விலே தற்பரிசோதனையில் நாம் கண்டுபிடித்தாலும், நிலைவரமான ஆவியை தாங்கப்பா, நிரந்தர ஆவியை தாங்கப்பா, தாவீதுக்கரல் நிச்சயமான கிருபைகளை தாங்கப்பா, நீங்கள் தந்த தூய ஆவியான எடுத்துக்கொள்ளாதுங்கப்பா, அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், கவனம் செலுத்திகிட்டே இருக்கணும். அப்போது இந்த அதிகாரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லி நாம் 3ஆம் வசனத்துக்கு செல்வோம். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தேவன் யெகோவா நித்திய கன்மலையானவர், உயரத்திலே வாசமாக இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார், கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு இம்ப்ரெசிவாக நிறைய வசனங்கள் இதில் இருக்குது, ஹைலைட் பண்ணி மனசில் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இது நம்ம விட்டுருவோம். இதுதான் ரொம்ப பெரிய ஹைலைட் நினைக்கிறேன். நம்முடைய இம்மி அஜாக்கிரதை, இம்மி அசட்டைத்தனம், சட்டக்கட்டத்தனம் 5ஆம் வசனத்துக்கும் 6ஆம் வசனத்துக்கும் நம்மை இரையாக்கிவிடும். we will become a prey. சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். இதை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆனந்தமும் இல்லை, ஒரு பெரிய வெற்றிலாம் நினைக்கல. பெரிய பெரிய உண்மைகளை பொடி வச்சு தான் கடவுள் சில நேரத்தில் வேதத்தை எழுதியிருக்கிறாரு. பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்து நித்திய ஆதாரத்தை தெரியப்படுத்தி அதன் மேலே நம்ம வாழ்வு கட்டப்பட்டு நிலைவரமானவளாக இருக்க வேண்டும் என்று கருதி அநேக விஷயத்தை உத்தரவாதத்தோடு பேசின தேவன் அந்த பின்னணியில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு என்ன அவசியம் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது பல விஷயத்தில். இத்தனை ஆண்டுகளாக குறிப்பாக எனக்குன்னு இந்த மாதிரிலாம் வசனங்களை கொடுத்து செய்தியை கொடுக்கும்போது வெக்கமும் துக்கமாக தான் இருக்குது. கத்தரிடத்துலேயே எனக்கு அப்படி இருக்குது, வெளியில் இங்கே சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய மனத்தாழ்மையெல்லாம் கிடையாது. எனக்கு ஏன் ஒய் வில் யூ நாட் கிவ் மீ, வேறு விஷயங்களையும் நான் ஆண்டிடத்தில் வார்த்தைகளை பெற்று வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த சவாலான விஷயங்களையே சொல்லுகிறீர்? நேராக நல்ல விஷயத்தை இப்படி இப்போ நான் உன்னை பூர்ண சமாதத்தோடு காத்துக்குவேன், நான் நித்திய கண்மலை கவலைப்படாத, இப்படி மற்றதெல்லாம் சொல்லிகிட்டே போகிறவர் எதுக்கு இதை சொல்லணும்? அப்போது எவ்வளோ மின்னல் வேகத்தில் அவரோட வருகை இருந்தாலும், ரொம்பவே தள்ளி போனாலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி நொடி, அந்த நொடி துளி நமக்கு தெரியாது. we don't know லாஸ்ட் செகண்ட், நானோ செகண்ட் ஒரு ஆட்டோ செகண்ட். அதனால நம்ம உயிர்த்துணரணும், நம்ம எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய அந்த திமிருத்தனம்,
அந்த கொழுப்பு. யசூரன் கொழுத்து போய் ஸ்தூலித்து தன்னை உண்டாக்கின மீட்பரையே உதைத்தான் என்று ஆண்டவர் அதை எழுதி வச்சிருக்காரு. ஏன் ஆண்டவருக்கு இவ்வளோ பரந்த உள்ளத்தோடு இதெல்லாம் கவனிக்கிறாரு? அதுனா அவருக்கு ஒன்றும் இந்த விண்டிக்டிவ்னஸ் கிடையாது. விண்டிக்டிவ்னஸ்னால் என்ன அர்த்தம்னா பழி தீக்கிற எண்ணம், குத்தி காமிக்கிற எண்ணம் அப்படிங்கிற ஒரு ஒரு அர்ப்பனும் நீசனும் அல்ல. தேவன் வந்து ஒரு அர்ப்பனும் நீசனும் அல்ல. அவருடைய அன்பின் ஒரு வார்த்தை எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குது. அது ரொம்ப ஒரு அழகான பொறுப்பு. அவருடைய அன்பு அழகற்று போய்விடாதபடி, அவருடைய அன்பு பழிப்பாவத்துக்கு உள்ளாகி விடாதபடி, அன்பு வீணாக போகிறத அன்பினாலே நாம் அடைய வேண்டிய ஆதரவுகளை, பாதுகாவல்களை நாம் இழக்க கொடுத்து விடாதபடி தேவனை இந்த பேர் இரக்கத்தில் தேவன் கவனம் செலுத்தி நமக்கு ஏன் சொல்கிறாருன்னா, கசிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் கசிவு, இதெல்லாம் ஓட்டை, அக்ஷய பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டை. கர்த்தருடைய அநாதி ஸ்நேகத்தை நம்ம சந்தேகிக்கவே கூடாது, சந்தேகிக்கவே வேண்டாம். ஆனால் சந்தேகிக்கிறோம். சந்தேகிப்போம் என்று சொன்னாலும் மிக ஆகாது. சந்தேகிக்க போகிறோன்னு ஒன்றும் வாக்குறுதியாக ஒன்றும் சொல்ல வேணாம். ஆனால் சந்தேகத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாம் சந்தேகித்து கொண்டிருக்கிறோம் என்பதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கும் இடமில்லை. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கவனித்தாதான் நீங்கள் உருப்பட முடியும். அதனால் இப்படியே ரொம்ப நாளாக ஓடிட்டோம், பழகி போயிட்டோம், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் கேட்டாச்சு, பல செய்திகளை பல விதத்தில் கேட்டாச்சு. அதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் கடவுளுடைய கண்களிலே உங்களுக்கு வரவேற்பை பெற்று தராது. போதிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நான் போதிச்சிட்டேன், ஐ எம் ஆன் த ரைட் ட்ராக்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் நான் இங்கே வரல. இவ்வளோ போதிச்சும் நானுமே திசை மாறி போகலாம், வழுவி போகலாம், சறுக்கி விழலாம். தேவனிடத்தில் எந்த காலமும் நித்தியமாகவும் இப்போ தற்காலிகமாக 1000 வருஷமோ இன்னும் 2000 வருஷமோ எத்தனையோ வருஷமோ தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவன் உபச்சாரிகளுக்கு எதிராக இல்லை, தேவன் கொலகாரர்களுக்கு விரோதமாக இல்லை, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமைக்குள்ளே தான் இந்த எல்லாமே இருக்குது. இந்த எல்லா விதமான வைசஸ், எல்லா விதமான பாவங்கள், இன்றைய காலகட்டத்தில் கேள்விப்படுகிற, வாய் கூசுகிற, சொல்ல கூசுகிற எல்லா அருவருப்பான விஷயங்களும் பெருமைக்குள்ளே தான் இருக்குது. பெருமை வந்து எவ்வளோ ஒரு பொல்லாத விஷயம்னா, அது தாழ்மையை போல வெளியே காமிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. தாழ்மை தன்னை காமிக்காது. இட் ஓன் செல்ஃப் எவிடென்ட்லி ஷோ இட் ஆஃப். உண்மையான தாழ்மை நமக்குள்ளே இருந்தால் தேவன் நமக்கு கிருபை அளித்திருப்பார். அந்த கிருபையினால் ஒரு காரியத்தை செய்திருப்போம். அந்த தாழ்மை தான் நமக்கு எப்பயுமே முதலீடு. அதனால் அந்த தாழ்மையினால் தேவன் அளித்த கிருபையினால் ஒரு சாதனை படைத்தோம், சாதனையாக நின்றோம் என்பது நமக்கு பெரிய நினைவூட்டலாக இருந்து பெரிய பீத்திக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. எல்லாம் அது சொல்கிறார்ல தாவீது ராஜா, 1 நாளாகம புத்தகம், the book of First Chronicles 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சொல்கிறார் 1 நாளாகம 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 13-14 சொல்கிறார், இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் சக்தி திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். சேம் சைட் கோல் தான். ஒன்று தேவனே நேரடியாக பேசியிருக்கிறாரு,
இல்லை அவருக்கு ரொம்ப நெருக்கமாக அப்படியே அவரோடு ஒட்டி ஒழுகுகிறதான அப்படிப்பட்டதான பரிசுத்தவான்கள் மூலமாக அவருடைய குணத்தை, அவருடைய தரத்தை, அவருடைய நீதியை தேவன் பேசத்தான் செய்திருக்கிறார். இதுதான் நீங்கள் பெருமையை பற்றி கவனித்து ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயம். எல்லாம் அவராலே உண்டானது. இருக்கிற நிலைமை அவராலே உண்டானது. உயர போகிற நிலைமை அவராலே உண்டாக போகிறது. தாழ்ந்த நிலைமை அவராலே உண்டானது. நம்மை பக்குவப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு, ஒரு உத்தம நிலைக்கு நாம் கொண்டு வந்து நிலைவரமாய் நிற்பதற்காக தேவன் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எல்லா கோத்திர பிதாக்களும் உயிர் நீத்து போகும் மட்டுமாக தேவனுடைய சிக்ஷையை, தேவனுடைய கரத்திலே, பலத்த கரத்திலே அடங்கி இருந்திருக்கிறார்கள். எந்த ஒரு கேரக்டர் எடுத்துட்டாலும், ரொம்ப விருப்பமான ஆபிரகாம் கேரக்டர் எடுத்துக்கோங்க, இல்லை எந்த கேரக்டர் உங்களுக்கு விருப்பமோ, அவங்க கடைசி மூச்சு பரியந்தம் அவங்க தலை தெறிக்க, தலை கொளுத்து போய் தாந்தோன்னித்தனமாக நடக்காமல் இருக்கிறதுக்கு தேவன் அவங்கள தட்டி வச்சுக்கிட்டே இருந்தார். புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். அதுதான் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் வந்து இன்னுமே உலகத்தில் அரசியல் வட்டாரத்திலும், ஆன்மீக வட்டாரத்திலும், வர்த்தக உலகத்திலும், இந்த விஞ்ஞான உலகத்திலும், கண்டுபிடிக்கிற எல்லா விதமான கண்டுபிடிப்புகளின் உலகத்திலும் பெருமை பாராட்டி கொள்கிற எல்லார் மத்தியிலும் அற்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பாங்கிற மாதிரி அற்பர்களும் நீசர்களும் வாழ்வு சிறந்து வருவார்கள். ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். சங்கீதக்காரன் மூலமாக எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு, குறிப்பாக ஆசாப் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. துன்மார்க்கன் வாழ்ந்து செழிப்பதை நாம் சகித்து கொள்ளவே நம்மால் முடியல. நாம் சுயநீதிக்காரர்கள் சபையில் நிறைய பேர் இருக்கோம். மூத்த குமாரர்கள், குமாரத்திகள், இளைய குமாரன் குமாரத்தியமாக இருப்பவங்க திடுதுப்புன்னு ஒரு நாள் தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பின்மாற்றத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய அங்கீகாரத்தோடு வாழ்வாங்க. நம்மால் சகிச்சிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. அதை பற்றி இயேசு கிறிஸ்து வெளிப்படைத்தன்மையோடு பேசியிருக்கிறார். ராஜ்யத்தின் உண்மைகளை பற்றி பேசும்போது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். இதெல்லாம் ஒரு கொம்பனும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த அரசியல் சாசனமும் எந்த விதமான மத கோட்பாடுகளும் அதை டச்சே பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் தி சேயிங்ஸ் ஆஃப் த கிங் ஆஃப் கிங்ஸ், த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் காட் ஆஃப் காட்ஸ். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தனுடைய வார்த்தை. ஸோ அதற்கு நம்ம பிற்போக்காக இரையாகாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்கிறார். நீ ராஜ்யத்தின் புத்திரன் தான். உன்னை ஆண்டவர் வந்து தெருப்பொறுக்கின்னு சொல்லலை. ஆனால் நீ ராஜ்யத்தின் புத்திரனா மரியாதையாக வாழ்ந்து காமி, தராதரத்தோடு வாழ்ந்து காமி. உன்னை புறமான இருளிலே தள்ளிவிடாதபடி உன் வாழ்க்கை நடத்தை குறித்து, உன்னுடைய நோக்கத்தை குறித்து, உன் எண்ணத்தை குறித்து, உன்னுடைய அலாதி திருப்தியை குறித்து எச்சரிக்கையாயிரு. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான்னு பைபிள் மாத்திரம்தான் சொல்லியிருக்கா. ஏராளமான இதிகாசங்கள், புராணங்கள், மத கோட்பாடுகளிலே சொல்லப்படாத ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இப்படிப்பட்ட பல ஸ்டேட்மெண்ட்ஸை பரிசுத்த வேதத்தில் மாத்திரம்தான் நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சில வாக்கியங்களை இன்னும் அந்த பழுத்த வேத பண்டிதர்கள், எபிரேய, அரேமிய, கிரேக்க பண்டிதர்கள் அதனுடைய அர்த்தத்தை முழுசாக அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல், முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய ஒத்தாசையோடு அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள்ங்கிற ஒரு எல்லையில்லாத உபகாரத்தை, எல்லையில்லாத ஒரு பெரிய சௌகரியத்தை தேவன் நமக்கு சக்கரையா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். If we want to redeem our own selves, if we want to have a recourse back to God, we should weigh our words. நம்முடைய வார்த்தைகளை நாம் நிறுத்து பார்த்து நிதானமாக திரும்பி அந்த வார்த்தைகளை கொண்டு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொட்டின வார்த்தை திரும்பி வாங்க முடியாது. ஆனால் மனம் திரும்பலின் கிரியைகள் மூலமாக அதை நெகேட் பண்ணலாம், அதை நல்லிஃபை பண்ணலாம், அதை வந்து செயலற்று போக செய்யலாம். தேவனுடைய கோபாக்கினமை தொடராதபடி பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் சொன்ன வார்த்தை தான். அதற்கு கணக்கு ஒப்புவித்து விட வேண்டும். கணக்கு பெருசாக ஒப்புவிக்கக்கூடிய நிர்வாணம் இருக்காது. சொதப்பிட்டேன், திமிரா பேசிட்டேன், கொழுப்பு தான், பொய்யா பேசிட்டேன், திருச்சி பேசிட்டேன், மன்னிங்க,
தீர விசாரிக்காமல் நான் பொய்யை நம்பிட்டேன். கண்ணாலே காண்பதும் போய், காதாலே கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின். தமிழ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப காலம் அகவாசங்கள் கொஞ்சமாக இருக்க காலத்துக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதனால் உட்காந்து ரொம்ப நாளாக வாழ்ந்துடலாம், செஞ்சிடலாம், எல்லாம் மேக்கப் பண்ணிக்கலாம், எல்லாம் சரி பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. எல்லா பாடுகளோடு, எல்லா கடமைகளோடு, எல்லா ஏற்ற தாழ்வுகளோடு, வெற்றி தோல்வியோடு, துன்பம் இன்பத்தோடு, நோய் நொடியோடு, சுகத்தோடு சுகதேகிகளாக கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காகத்தான் இந்த ஹோல் பயிற்சி பாசறை. All these years of probation is for us to allow us to be perfected by the hand of God, by the word of God, by the anointing of the Holy Spirit, by the blood of Jesus, by the intercession of the high priest. கிறிஸ்து இயேசு எபிரேயருக்கு எழுதுகிறோம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் தான். அதில் சொல்கிறது போல் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் அவர் பரிந்துரைக்கிற நிமித்தம் தான் நம்ம பொழப்பு ஓடிட்டுருக்கு. நாம் இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம் என்றாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்லவே ஒரு கேவலமாக நம்மளை பற்றி சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறோம். கர்த்தரோடு கூட இணைந்து பிணைந்து வாழ்ந்தவர்களாக இல்லை. Now we have our own explanations. Okay. 3ஆம் வசனத்துக்கு செல்வோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கடவுளை பற்றி எந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்கும்போது ஃபைனலாக பூரணம்ங்கிறத பார்க்கணும். சம்பூர்ணம், பூரணம். 7 அதை சுட்டி காண்பிக்கிறதாக பிப்ளிக்கல் நியூமராஜில் சொல்கிறாங்க. அதனால் அந்த எண்ணெய் வச்சுட்டு ஏதோ ஒன்று மாயாஜாலம் பண்ணலான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் எண்களை தேவன் உபயோகித்திருக்கிறார். Binaries. God has used every binary that is available on earth and beyond earth also. அதனால தான் பைபிளை டீகோட் பண்ண முடியும். தூங்காமல் கேட்கணும். எந்த ஒரு வேதத்தையும், வேதம் கருதப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் டீகோட் பண்ண முடியாது. பைபிளை பண்ணலாம். நீ எவ்வளோ பெரிய அதிமேதாவியாக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய நாத்திகனாக இருந்தால், எவ்வளோ பெரிய மொரட முத்தாக இருந்தாலும், அக்கு வேறு ஆணி வேறு கூறு போட்டு வேதத்தை நீ கண்டுபிடிச்சி அது மெய்ன்னு தேவன் தன்னை காண்பிப்பதற்கு, தடவியாகிலும் தன்னை மெய்யான தேவன் என்று கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் ஏராளமான ஆதாரங்களை விட்டு சென்றிருக்கிறார். 66 புஸ்தகங்கள். எத்தனை பக்கங்கள்? அத்தனை பக்கங்களிலும் 1189 அதிகாரங்களிலும் தேவன் தன்னை பற்றிய தடயங்களை தெளிவாக தடுமாறாமல் இடராமல் இருப்பதற்கு தேவன் விட்டு சென்றிருக்கிறார். லேஸ் பாஸாக இது மேலே சிம்பிளாகவும் இது வசனத்தை புரிஞ்சிட்டு சமாதானத்தோடு வாழலாம். ரொம்ப அறிவு பெருத்தவனாக இருந்தால், நோவு கொண்டவங்களாக இருந்தால் இந்த வசனத்தை நல்லாவே அக்குவேறு ஆணி வேறு பிரித்து மேய்ஞ்சி தேவனுடைய சமாதானத்துக்குள்ளே வரலாம். உலகத்துக்குள்ளே இயேசு வரத்துக்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னார்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷன் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாகன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ யூ ஆல்வேஸ் சீக் ஆஃப்டர் பீஸ். சமாதானத்தை நாடு, கிறிஸ்துவின் சமாதானத்தை நாடு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி. இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கிரைஸ்ட். இட் இஸ் நாட் our choice, it is not our women fancy, it is not something that we work up, cook up. சமாதானம்ங்கிறத பற்றி நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அதில் ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயம், ஒரு கட்டாக பண்டில் மாதிரி ஒரு குச்சியை வச்சுருந்தா ஒரே ஒரு குச்சியை மாத்திர உருவுற மாதிரி அந்த ஆக்கினையை உருவிட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பாசாங்கு பண்ண முடியாது. சமாதானம் நீ எதை பற்றி பேசினாலும் ஆக்கினை உண்டு. சமாதான குறைவிலே, சமாதான இன்மையிலே, சமாதானத்தை புரட்டுவதில் ஆக்கினை உண்டு. அந்த ஆக்கினை கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. ஏசாயா 53 பார்க்கிறோம். சமாதானத்தை உண்டு முன்னும் ஆக்கினை கிறிஸ்து மேல் விழுந்ததுனால தான் அவர் கொடுக்கிற சமாதானத்தை உலகம் எடுக்க முடியாது, உலகம் கொடுக்க முடியாது. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸோ
இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானத்தை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தான் நீங்கள் பெறணும். இந்த உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத கிறிஸ்துவின் சமாதானத்தோடு மாத்திரம்தான் இம்மையிலும் சமாதானமாக இருக்கலாம், மறுமையிலும் சமாதானமாக இருக்கலாம். ஏதோ எக்குக்கு தப்பாக அகஸ்மாத்தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே போயிட்டோமாக்கும், அங்கே போய் திரு முழிச்சு ஐயா என்ன எப்படி இருக்குது, என்ன எப்போ பார்த்தாலும் எல்லாம் பரிசுத்தன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, என்ன நம்ம வேறு இடத்துக்கு, யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் அவுட் ஆஃப் பிளேஸ். அதனால் அண்மையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன், நான் சத்தியத்தை பேச விடுங்கள், சத்தியத்தை சத்தியமாக பேச விடுங்கள். அது முதல்ல எனக்கு உதவியாக இருக்குது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். சங்கீத பகுதியில் கேட்டோம், நம்ம எடுத்தோடனே மற்றவங்ககிட்ட தான் புலம்ப ஆட்களை தேடுகிறோம். நம்முடைய துக்கத்தையோ நம்முடைய வெற்றி தோல்வியோ எதையுமே பகிர்ந்து கொள்வதற்கு யாரையாக தான் தேடுகிறோம். கர்த்தாவே நீர் எனக்கு உதவி, என்னை நீர் இந்த பரீட்சையை பாஸ் பண்ண உதவி செய்தீர், இந்த விஷயத்தில் எனக்கு உதவியாக இருந்தீர், என்னை பாதுகாத்தீர் என்று நாம் ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட் ப்ரைஸ் அவருக்கு எதுலேயுமே நாம் முதன்மையாக அவருக்கு செலுத்துறதில்லை. இல்லை, அதை நான் பெரிய கொலை குற்றமாக நான் அவங்க மேலே குற்றச்சாட்டாக செலுத்தலை. ஏன்னா அவங்க இருதயம் எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு தான் முதல்ல கொடுக்குறேன் சொல்கிறத, நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு முதல்ல எனக்கு தெரியுது ஒழிய, புரியுதா உங்களுக்கு? உங்கள் உண்மை உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய ஆமோதனைக்காக நீங்கள் அலையவே வேண்டாம், அலையவே கூடாது. யூ டோன்ட் ஹாவ் டு ரன் ஆஃப்டர் சம்படி எல்சஸ் அப்ரூவல். நம்ம வாழ்விலே இந்த ஒரு பெரிய வியாதி இருக்குது, இந்த ஒரு அடிமைத்தனத்தின் நுகம் இருக்குது. மற்றவங்களுடைய அபிப்பிராயத்தை, அவங்களுடைய நல்ல பேரை சம்பாதிக்கணும், அவங்களுடைய அங்கீகாரம், அடுத்தவருடைய அங்கீகார அடிமைத்தனம் நமக்குள்ளே நிறைய இருக்குது. எல்லா விஷயத்திலும், அல்பமான விஷயத்துலேருந்து அபாரமான விஷயம் வரைக்கும். திரையிலே இங்கே ஆண்டவருக்கு வைராக்கியமாக ஜெபம் பண்ணிட்டு அங்கே போய் ஊழ கும்பிடு போடுறது, எப்படி பாய்ச்சிக்கிறது? உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகைன்னு ஆண்டவர் சொன்னால் நம்மளால் தைரியமாக சொல்ல முடியல, சொல்லவும் பிடிக்கல, வாழவும் முடியல, வாழவும் பிடிக்கல. எப்படிங்க பாய்ச்சிக்க முடியும்? உடனே நம்ம கடவுளுக்கே உபதேசம் பண்ண நேராக அவர் மாத்திரம் ஏதாவது மனுஷனாக திருப்பி வந்துட்டாரா பிச்சு மேய்ஞ்சிரும், கொத்துக்கறி மாதிரி ஆக்கிரும். We don't want to accept the terms of God. நமக்குள்ளே இருக்கிற தற்காப்பு இன்மையை ஆண்டவர் மேலே சாட்டி, அப்புறம் என்ன தான் பண்ணுவீங்க? இது அப்புறம் அவன் நேசிக்காம போனால் அவன் என்னை கொண்டுருவானே, அவனுக்கு இல்லை ஒன்றும் இல்லாமல் போயிடுவானே. அவர் நம்முடைய பங்குன்னு வாயில் சொல்கிறோம், ஆனால் எனக்கு நீங்கள் சங்கு ஊதிடுவோம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். சொன்னால் கஷ்டமாக இருக்குல்ல? அதுதான், கர்த்தர் கொன்றுவார், கர்த்தர் வாழ்க்கையை பிடிங்கிடுவார், கர்த்தர் வேலையை எடுத்துருவார். ஏன் அந்த அல்பத்தனம் உனக்கு? ஏன் அந்த ஒரு நிலைவரமற்ற ஆவி? ஏன் அந்த சந்தேகம்? ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஏன் பிடுங்குவார்? ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கும்படி அதில் நிலைச்சிரு. அதுதானே பேதுரு சொல்கிறாரு, ஒரு மீனவன் சொல்கிறார்ல, படிக்காத சொல்கிறார்ல, ஆவின் அருளால் சொல்லி வச்சுக்கார்ல, 2 நிருபம் எழுதியிருக்கார்ல. Because of a sickening doubt, we constantly throw stones at God. சந்தேக பிசாசு நம்ம பிடிச்சிருக்கு. அப்படி நேற்றைக்கு திரையிட்ட ஃபைனல் வீடியோ பிள்ளைகளுக்கு காதல் திருமணம் வேதத்தின்படி தவறா சரியா என்கிறதை அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையிலே ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது. விவாதம் பிரதிவாதம், வாதம் பிரதிவாதம், அது பிரமாதமாக நடத்தின ஒரு காரியம். அதை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அப்போது திருமணத்தை பற்றி, காதல் திருமணத்தை பற்றி இரு தரப்பினருக்கும் அப்படிப்பட்ட
வித்தியாசமான கருத்துக்கள், அபிப்பிராயங்கள். ஆனால் திருமணத்திலே இருவருமே ஒத்து வர வேண்டிய காமன் டெர்மினாலஜி, காமன் டினாமினேட்டர்ஸ். காதல் திருமணத்திலும் அது தேவைப்படுகிற அம்சம், அரேஞ்ச் மேரேஜ்லேயும் தேவைப்படுற ஒரு அம்சம். அது ரெண்டு பேருமே சௌகரியமாக பூஷ்ணிகாய் சோத்தில் மறைக்கிற மாதிரி மறைச்சிக்க முடியாது. அந்த விஷயங்களெல்லாம் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் எடுத்து சொன்னது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தேவனோடு பழகும்போது நம்முடைய சாதுரிய ஞானத்தில் என்னமோ கத்தரை வென்று விட்டோம், அவருடைய ஆலோசனையெல்லாம் பெரிய விதத்தில் ஜெயிச்சு விட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு கடவுள் பயங்கிறது இல்லை. ஏன்னா தேவனுடைய தீர்மானங்களை நம்ம மதிக்கிறதில்ல. தேவனுடைய தீர்மானங்களை நம்ம மதிக்கிறதில்ல. தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறோம். தேவன் நம்ம சுதந்திரத்தை பறிக்கவே மாட்டார், பறிக்கவே முடியாது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வெறித்தனமாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் இப்படி சொன்னேன். He will not touch your freedom, but he will be shedding tears. அவர் உங்களை நெருக்குவார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவார். அது அவருக்கு ஃப்ரீ. உங்களுக்கு எனக்கும் சுதந்திரம் கொடுத்தவருக்கு சுதந்திரம் இல்லையா சொல்லுவார். நெருக்கத்தை கொண்டு வருவார், நிறைய பேரோட ஆலோசனையை கொண்டு வருவார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வாழ்வோ சாவோ நான் பார்த்துக்கிறேன் விட்டுருவார். நஷ்டம்தான், கஷ்டம்தான், வேதனை தான், துன்பம் தான், சாபம் தான், விளங்காதது விளங்காமல் தான் இருக்கும். அதெல்லாம் மந்திரத்தில் மாங்காய் விளைக்கிற மாதிரி மாற்றிலாம் செய்ய முடியாது. நொண்டியாக கடவுளை பின்பற்றலாம், ஊனமாக பின்பற்றலாம். அவர் பார்த்து மன்னிச்சாதான், அவர் பார்த்து விடுவிச்சாதான், மன்னிப்புக்கேற்ற ஒரு விடுதலை தேவன் தந்தாதான். கோடி டேடின்னு சொல்கிறது போல் கோடி முறை ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பார் அறிக்கை செய்தா. ஆனால் விளைவை மாற்ற மாட்டார். அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30 ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிற அறிவு பெருத்த உலகத்தில் இருக்க எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவருடைய ஃபுல் ரெவலேஷன் 66 புத்தகத்திலையும் வந்தவனை இயேசு பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து பிதான் வலதுபார்சத்தில் வீட்டு கொண்டிருக்கும் போதே நமக்குள்ளே வரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நம்ம மேலே ஆவியானவர் ஊற்றி அவர் நமக்குள்ளே இருக்கும்போதே, நம்ம கையில் இந்த பிரிண்டட் புக்கை கொடுத்த போதே, தமிழையே கொடுத்த போதே, இனி மொக்கையா காரணம் சொல்கிறதுக்கு, சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் உரிமை இல்லை, ஒருத்தருக்கும் ஆண்டவர் சலுகை இல்லை. யூ cannot run away. You can be a runaway vagabond, but you cannot escape reality. அதனால் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். அவரை பற்றி கொள்வதற்கு நமக்கு என்ன ஹோல்டு இருக்குது? அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கிரிப்சர்ஸ், அவருடைய வசனத்தை தவிர அவரை பற்றி கொள்வதற்கு நமக்கு எந்த பிடிமானம் கிடையாது. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட முடியுமா? இதுவும் முழு இருக்கும், அதுவும் முழு இருக்கும். there is no point of grip. நீ வசனத்தை பிடித்து கொள்ளாமல் your excellence, knowledgeable excellence, financial affluence, social acceptance will not win the approval of God. தயவு செய்து உங்களை ஏமாற்றிக்கிட்டே வாழாதீங்க. உங்களோடு 4 பேரை சேர்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஜால்ரா போடான்னு நினச்சதுனால யூ டோன்ட் கோ எனிவேர். யூ கோ ஒன்லி டு an unknown territory. பழிச்சுன்னு அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற இப்போ 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் ஏற்படுறது போல் ஆண்டவர் ஒருத்தனை பிடிச்சி கீழே தள்ளிடுவார். அவருக்கு தெரியும் எவன் தகுதியுள்ளவன் எவன் தகுதி இல்லாதவன். கண்டிப்பாக ஆளும் கட்சியினர் மண்ணை கவுவாங்க, கவிதான் ஆகணும். அது நீதி, அது கிரந்தம். நாம் அதுக்கு ஜெபிக்காட்டினாலும் அது நடக்கும். துன்மார்க்கருக்கு ஆண்டவர் காலம் கொடுத்துருக்காரு ஓஹோன்னு செழிக்கிறதுக்கு. ஆனால் அவனை சறுக்கலான பாதையில் வைத்திருக்கிறாரு. ஆசாபை கண்ணை திறந்து விட்டு அவன் நொந்து போன விஷயத்துக்கு ஆண்டவர் அவனுக்கு புத்தி போட்டுறாரு. நான் என்னுடைய அவசரத்தில் ஆத்திரத்தில் பேசிட்டேன், நான் நம்முடைய சந்ததிக்கு துரோகி ஆகிட்டேன், மன்னிங்க அப்படின்னு கேட்குறாரு. தாவீது கேட்குறாரு.
பரிசுத்தவான்கள் கேட்குறாங்க. எரேமியா தான் பிறந்த நாளை சபித்தார், யோபு தான் பிறந்த நாளை சபித்தார், எசேக்கியேல் சொல்ல முடியாமல் தவிச்சார். Some of the prophets expressed themselves. The rest of them, they were always facing the brunt, living under the brunt of God's sword, of God's word. கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. கர்த்தருக்காக வீரர்கள் வீராண்மை வாழ்ந்து தான் ஆபத்துக்கு தான் இந்த அழைப்பு, அதுக்கு தான் இந்த அந்தஸ்து, அதுக்கு தான் இந்த அபிஷேகம். நாங்களாம் சோமாரிங்க, நாங்களாம் இந்த பிரியாணி பாக்கெட்டை வாங்கிட்டு வாழ்க ஒழிகன்னு சொல்கிற கூட்டம்னா இங்கே இருக்காத, வேஸ்ட்டு. இந்த சபையில் இருக்காதீங்க. இல்லை இருந்தால் உருப்படுறதுக்கு பயிற்சி பெற்று உடஞ்சி நொறுங்கி உருவாகி தேவ கரத்தில் உபயோகமாக இருக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஒன்றும் லேட் இல்லை, இட்ஸ் நெவர் லேட். இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் இட் இஸ் ஹாப்பி, யூ ஆர் ஹாப்பி ஹியர் ஆர் கன்டியூசிவ், ப்ளீஸ் வாக் அவே. தேர் ஆர் மெனி சர்ச்சஸ் தேர் டு இன்வைட் யூ. நிறைய பேர் உங்களை தட்டு தாம்பாளம் வச்சு வரவேற்பாங்க, முக்கிய அந்தஸ்தை கொடுப்பாங்க. அது எனக்கு எந்த விதத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் இங்கேருந்து குழி பறிக்காதீங்க, உங்களுக்கே குழி பறிச்சிக்காதீங்க. எனக்கு குழி பறிக்க நினச்சி உங்கள் சவக்குழியை நீங்கள் வெட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய சவக்குழியை வெட்டுறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, உங்கள் கண்ணு ரொம்ப மறைக்கப்பட்டிருக்கு. யூ ஆர் ஸோ கேட்ராக்டட் இன் மெனி இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். தைரியமாக எங்கூட யாரும் வந்து பேச மாட்டேங்கிறீங்க. திட்டுவார் கொள்வார், என்ன கொலகாரனா, டெரரிஸ்டா, இல்லை திருடனா, இல்லை சுரண்டவனா, என்ன அல்ப புத்தி. பிறவி குணமாக இருந்தால் நீங்கள் அதை மாற்றிக்கணும். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போகணும், எல்லாம் புதியதான். அதான் நேத்திக்கு தீமை, அதான் புதிய துவக்கம், நியூ பிகினிங். If you wallow around in your own dirt, you will never become clean. You will never become fit. நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாசமாக போச்சுன்னா அது ஆண்டவர் மாற்றி புதிய வாழ்க்கை, புதிய ஜீவனை, புதிய கிருபையை, புதிய இருதயத்தை தர்றார், புதிய ஆவியை தர்றார். நம்ம எசேக்கியேல் 36-37 அதான் நம்ம சபையினுடைய விமோச்சனம். 36-37 கையில் வச்சுருங்க, ஃபிங்கர் டிப்ஸில். அதுதான் நம்முடைய விமோச்சனம். There is no other hope for this Rehoboth Peniel church. There are many Rehoboth churches, Peniel churches, but Rehoboth Peniel church 36 எசேக்கியேல் 36-37 தான். As long as you are here, நீ ஒரு ட்ராவலராக இருக்கலாம், கொஞ்ச நாள் ப்ரீஃபாக இங்கே வந்து வேலைக்காக இருந்ததுனால இருக்கலாம். ஆனால் எதுக்கு இந்த அட்ரஸுக்குள்ள அனுப்பினார்? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, உங்களுக்குள்ளே இருக்கிற கடின உள்ளம் போவதற்கு, உங்களுக்குள்ளே இருக்க சமாதான கேடு நீங்குவதற்கு, மெய்யான நிரந்தரமான பூரண சமாதானம் உங்களை நிறைப்பதற்கு. இட்ஸ் நாட் அ ஸ்டாப் ஓவர் சர்ச். எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. நீ தேவனுடைய வீட்டுக்காரன், நீ வீட்டுக்கு சொந்தக்காரன், நீ தேவனுடைய வீட்டில் எங்கும் எதிலும் உண்மையுள்ளவனாக இருக்கணும், உன் சந்ததி உண்மையுள்ளவனாக இருக்கணும். நானும் என் வீட்டான் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பது ஸ்லோகம் கிடையாது, அது உங்கள் லைஃப்பில் அந்த முத்திரை இருக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு கரிசனையாக சொல்கிறேன், கருத்தோடு சொல்கிறேன், காருண்யத்தோடு சொல்கிறேன், கண்ணீரோடு சொல்கிறேன், போட்டி பொறாமையின்றி சொல்கிறேன், பதஷ்டப்படாமல் சொல்கிறேன். ஏசாயா 9:6 வாசிக்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை நீ பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். சமாதானத்தின் தேவன் 4 நிலைகளிலே தன்னை காண்பிக்கிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரும், குடும்பத்தினுடைய தாப்பன்மார்களும், குடும்பத்தில் நீங்கள் இப்போ தாத்தா ஆகிட்டிங்கன்னா, இல்லை கொள்ளு தாத்தா ஆகிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் தாத்தா ஆகிட்டாலும் போகிறதா இருந்தாலும், நீங்கள்
கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெறலை, நான் அப்பா அம்மா போகிறதா இருந்தாலும் என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் கடவுளே தன்னை சமாதானத்தை நம்ம அடையும்படி நமக்கு உதித்த தேவனை தன்னை காமிக்கிறார். முதல்ல ஒரு பாலகனாக காமிக்கிறாரு, குமாரனாக காமிக்கிறாரு, ஆளுமை ஒரு ஆளுநராக கர்த்தத்துவத்தை தோளின் மேல் கொண்ட கவர்னராக காமிக்கிறாரு. அவர் இந்த 4 நிலையில் காமிக்கும்போது என்னெல்லாம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆலோசனை கர்த்தாவாக இருப்பார், வல்லமுள்ள தேவனாக இருப்பார், நித்திய பிதாவாக இருப்பார், அப்புறம் சமாதான பிரபுவாக இருப்பார், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் ராஜா. இப்படிலாம் பார்க்குறோம். ஸோ யூ நீட் டு கோ த்ரூ ஸ்டேஜஸ் இன் க்ரோயிங் இன் கிரைஸ்ட். நீ தேவனுடைய குடும்பத்திலே ஒரு தத்தெடுத்து கொள்ளப்பட்ட அடாப்டட் சன்னாக மாறின பிற்பாடு அது ஒரு லீகல் ரைட். பை லீகாலிட்டி you are God's child, you are a daughter of God, you are a son of God. பெத்த பிள்ளையை விட தத்தெடுத்த பிள்ளைக்கு தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய என்டவுமெண்ட்ஸ். பெத்த பிள்ளையை நீங்கள் மறுதளிக்கலாம், தொப்புள் கொடி உறவை நீங்கள் வெட்டி போடலாம். ஆனால் தத்தெடுத்த பிள்ளையை நீங்கள் மட்டித்தனமாக டச் பண்ணிங்கன்னா சட்டம் கொண்டு போய் உங்களை சிறைச்சாலையில் வச்சிரும். தூங்காமல் கேளுங்க, புத்தியை மேய விடாமல் கனவு உலகத்தில் இருக்காதீங்க, பொறுப்பாக நடந்துக்கோங்க, வளர்ந்த தேர்ந்த விசுவாசிகளாக வாழ கற்றுக்கோங்க. யூ ஆர் அன் அடாப்டட் சன் அண்ட் டாட்டர் ஆஃப் காட். நாம் யாருமே கர்த்தருக்குள்ளே பிறப்புரிமை கொண்டவங்களாம் கிடையாது, கிடையவே கிடையாது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக தேவன் இயேசுவை எப்போ அனுப்பினாரோ அப்பத்திலிருந்து புறஜாதிகளான நாம் அனைவரும் பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் we have no other door to enter into the kingdom of God other than the adoption method. இயேசு நமக்கு ரத்தம் சிந்தி நமக்கு விலை கொடுத்து நம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். மனுஷ ரத்தம் அங்கே சம்பந்தப்படலை, புருஷ ரத்தம் அங்கே சம்பந்தப்படலை, தேவ ஆவினாலே நம்ம பிறந்திருக்கிறோம். மனுஷ சித்தம் அங்கே செயல் சம்பந்தப்படலை. We are born again by the Spirit of God. We are born from above. பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் பீத்திக்கிட்டு தாந்தோந்தித்தனமாக அலையிறதுக்கு எந்த விதமான பெர்மிஷன் கிடையாது. நோ அலவன்ஸ். இதெல்லாம் ஆண்டவர் முன்ன பின்ன யோசிக்காமலாம் இந்த பெரிய பேரருளை நம்ம மேலே வைக்கல. நம்ம யார், நம்ம என்ன தரட்டிக்கிட்டால் மேலே என்னன்னு அவருக்கு தெரியும். தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு வெளியில் தூக்கி எறியப்பட்டவங்க நம்ம வண்டாவளம் அவருக்கு தெரியும். ஆனால் he only came forward to love us with an eternal love, அநாதி ஸ்நேகம். அதனால தான் இவ்வளவு அவர் கெடுபிடியோடு இவ்வளவு சௌகரியங்களை உண்டாக்கி இவ்வளவு விதமான நானா விதமான உபகாரங்களை தேவன் தந்து அனைத்து விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் சிறுமைகளையும் ஆக்கினைகளையும் அடைந்து நம்முடைய பொய் அவர் மேலே வைக்கப்பட்டது, நம்முடைய உபச்சாரம் அவன் மேல் வைக்கப்பட்டது, நம்முடைய எல்லா பித்தலாட்டம் அவர் மேலே வைக்கப்பட்டது. He became a convict of all the sins that we have ever done or yet going to do. அதற்கு பிராயச்சித்தமாக பலி செலுத்துவதற்கு அந்த குற்றங்களெல்லாம் குற்றத்தின் பண்டிலாக மூட்டையாக ஆண்டவர் மாற்றினார். எல்லாம் செஞ்சு முடித்தோம் பத்தலைன்னு அந்த மூட்டையை குத்திக்கிட்டே இருக்கோம், பத்தல் போட்டு அதுக்குள்ளே வச்சுட்டே இருக்கோம். நீடித்த நாளாய் நம்ம மேல் இருக்கிறார், நீடித்த பொறுமையோடு இருக்கிறார். அது நம்முடைய கடைசி மூச்சு பரியந்தம்தான். நமக்கு தெரியாது எப்போ மூச்சை விட போகிறோன்னு. நம்ம மூச்சு நம்ம விட்டு எப்போ போவோம் நமக்கு தெரியாது. முந்தின நிமிஷம் நமக்கு தெரிஞ்சிட்டா we are better off. அப்படி நொடிப்பொழுதில் நம்ம ஒப்புரவாய் முடியக்கூடிய ஒரு சலுகை இருந்தால் நாம் இன்னுமே திமிராக தான் நடப்போம். நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை மேல் விழுந்தது.
9:7 வாசிக்கும்போது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினால் நீதியினால் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எல்லாம் சொல்லி நான் கை தட்ட வைக்கலாம் இஷ்டப்படல. உங்களுக்கு தான் சூடு சொரணம் வரணும். இஃப் யூ ரியலி என்ஜாய், உங்கள் கவனம் அப்படி இருந்து உங்களுடைய தேடுதல் என் தேடல் நீர் ஒரு பாட்டு ஆர்சியில் பாடுவாங்க, பிரமாதமான ஒரு பாட்டு. இயேசு தான் மெய்யா நீங்கள் தேடுறீங்களா? அவரே கேட்க வேண்டிய ஆயிடுச்சு, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. நான் தான் சொன்னால் அவங்களால கிட்ட வர முடியல, புஸ்குன்னு கீழே விழுறானுங்க. நம்ம எதை தேடுறோம்? இயேசுன்னு பேரை சொல்லி, இயேசு நாமத்தை சொல்லி, இயேசு ரத்தத்தை சொல்லி. வாட் ஆர் யூ சீக்கிங் ஆஃப்டர் எவ்ரி ரெவலேஷன்? எல்லா வெளிப்பாடு, எல்லா புரிதலையும் தேவன் தந்த பிற்பாடு எதை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அந்த உண்மை உங்களுக்கு தான் தெரியும். இங்கே நம்ம செய்கிற ஜபம்லாம் செய்யணுங்க. இங்கே வந்து ஊமக்கொட்டான உட்காந்துட்டு போகிறதுக்கு இல்லை, நீங்கள் செய்யணும். ஆனால் எல்லா உண்மையும் அவருக்கு தானே தெரியும். He knows the very intent of our heart. So we will be approved by our intent, not by our action. இங்கே தான தர்மம் போட்டுடலாம், இங்கே கஞ்சி ஊற்றிலாம், பிரியாணியே போடலாம். That's not the issue. What is your intent? What are you trying to cover up? What are you trying to establish? உன் சுயநீதியை காமிக்க விரும்புகிறியா? எந்த பாவத்தை மூடுறதுக்கு இந்த பசப்பல்? நம்முடைய நீதியின் கிரியைகளும் தான் ரட்சிக்கப்படவில்லைன்னு சொன்ன பிற்பாடு, நான் உண்மை நீதியை சுமப்பதற்கு நீதினால் நிறைந்திருக்க கற்றுத்தாங்க, என்னை நிறைங்கன்னு ஒவ்வொரு அறையாக திறந்து கொடுங்க, ஒவ்வொரு பாத்திரமாக திறந்து கொடுங்க, ஒவ்வொரு இடமா இன்ச்சாக திறந்து கொடுங்க, முழுசாக கொடுத்துருங்க ஒரு நாள். நீங்களும் நான் அதானே. இட் அப்ளைஸ் டு மீ ஆல்சோ. வெளியில் மெச்சிக்கிறதாக நல்ல கிரியைகள்னால தான் நம்ம அறியப்பட்டுட்டு வருகிறோம். we always exhibit our goodness. அது சங்கீதத்தில் கேட்டோம் இல்லை, நம்முடைய நல்ல குணத்தை தான் காமிக்க விரும்புகிறோம். அந்த இதில் கூட டிபேட்டில் சொல்கிறாங்க, காதல்னா என்னென்னு தவறு இல்லைன்னு சொல்கிற குரூப்பில் தான் கேள்வியே கேட்டாங்க. அது வேதத்தின்படி தவறுன்னு சொன்ன கூட்டத்தை கேட்கல. அந்த பொண்ணு சொல்லுது, ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஆணோ பெண்ணோ, நான் பெண்ணாக இருந்து ஒரு பையனை நேசிக்கிறேன், பையனாக இருந்து ஒரு பெண்ணை நேசிக்கிறேன்னா, அவங்க எப்படி இருந்தாலும், அவங்களுடைய நல்லது கெட்டது, அவங்களுடைய எல்லா கேரக்டர் எப்படி இருந்தாலும் அப்படியே என்ன விமர்சனை பண்ணாமல் நான் முழுமையாக அவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறது தான் காதல் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் டிபேட் போயிட்டே இருக்குது. அது ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன், வேணால் பாருங்கள். அது ஒன்றும் சும்மா ஒரு ப்ரிலிமினரி ரவுண்ட் தான். ஆனால் ஒரு நல்ல காம்ப்ரஹென்சிவ் டு பிகின் வித் அ குட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் திருமணம் அப்படியே இல்லை, இதெல்லாம் தாண்டியது. ஃபைனலாக அது ஒரு கமிட்மெண்ட், சுயத்துக்கு சாகணும். அப்படி தான் நீ தான் என்னுடைய உலகம் சொல்கிறவங்க உள்ளே பூந்தவொடனே அப்புறம் தான் வெவ்வேறு காரியங்கள்லாம் வெளியே வருதா, அதையும் தான் பேசிக்கிட்டாங்க ரெண்டு குரூப்பும். அரேஞ்ச் மேரேஜில் ஃபெயிலியர் இல்லையா, காதல் திருமணத்தில் ஃபெயிலியர் இல்லையா? It's not real matchmaking, it is God. தேவன் தெரிந்தெடுத்த தேவ சித்தத்திலே திருமணம் பண்ணி கொண்டாலும் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது we are totally different. A lady, a girl is different from a boy, a man is different from a woman. Even after marriage, both of our chemistry is totally different. Totally different. But we are joined together. It's a joint venture. இங்கே நம்ம ஒரே மாம்சம், நானும் நீயும் அல்ல, நாம் இனி நாம் அல்ல, கிறிஸ்துவே. இந்த 3 ஸ்டேஜ் ஒரு திருமணத்தை ஒருத்தன் கடந்துட்டானா அவன் குபேரன், அவன் பெரிய ஆள். சோஃபார் பைபிள் யாருமே இப்படி இல்லை. மேபி என்னுடைய அறிவு, பைபிள் அறிவு மிகுந்து குறைவாக இருக்கலாம். கடவுள் மன்னிக்கணும், நீங்களும் மன்னிக்கணும். ஏனோக்கு கடவுளாக நடந்து போயிட்டார், எடுத்துட்டார் ஆண்டவர். ஃபேமிலியை பற்றி டச்சே பண்ணல. அவர் குழந்தைங்களாம் பெற்றார், வாழ்ந்தார். ஆபிரகாம் சொதப்பிட்டார். ஈசாக்கு ஒருத்தர் தான், ஈசாக்கும் சொதப்பினார். ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரியாமல் போகும்போது இதாகிடுச்சு. இதெல்லாம் இல்லை, இப்படிலாம் இருக்குது. எல்லா கேரக்டர்ஸுமே முன்னையும் பின்னையும் தான். அதனால் there is no perfect marriage. அப்போது
இம்பெக்கபிளாக இருக்கா? யார் டோட்டலாக பர்ஃபெக்டாக இருக்கா? இயேசு. எதுக்காக இயேசுவை மாத்திரம் வலியுறுத்துகிறோம்? ஏன் இந்த வேதத்தில் இருக்கிற இயேசுவை வலியுறுத்துகிறோம்? எவ்வளோ இயேசு உலகத்தில் சுற்றுறானுங்க. என் பேரை சொல்லிக்கிட்டே சுற்றுவானுங்க, வருவானுங்க, நம்பாத, வசனத்தின் நில்லு, சிலுவையின் உபதேசத்தின் நில்லுன்னு அவரே சொல்லலையா? அதெல்லாம் நமக்கு பிடிக்கல. எந்த கூட்டத்தில் பாதுகாவலர் இருக்குது, எந்த கூட்டத்தில் நம்ம ஜாதி கூட்டமா, நம்ம மொழி கூட்டமா, நம்ம தொழில் வர்க்கமா, எல்லாம் இன்ஜினியரா, எல்லாருமே ஃபிட்டரா, எல்லாமே டேனரா, அந்த மாதிரி இடத்துல தான் போயிட்டுருக்கோம். Fools are we. They are not our security. It's not our cash and kind. ஓயாமல் நிர்மலா சீதாராமன் மக்களுடைய காரியத்தை சொரணத்துக்கே திட்டம் போட்டுட்டு இருக்குது. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த அம்மா ஆளுங்கட்சி மையத்தில் இருக்கிற அந்த மோடி வகையராக்கு தான் ஒத்துவுது. எதை சொன்னாலும் கழுத்தில் கத்தியை வைப்பேன், சிறைச்சாலையில் போடுவேன். எந்த ஜனநாயகத்தில் எந்த உரிமையுமே, அடிப்படை மனித உரிமையே இல்லாமல் நாடு போயிட்டுருக்கு. கர்த்தர் எல்லா உரிமையை கொடுத்து துஷ்பிரயோகம் பண்ணாதன்னு ஒரு புத்தி சொல்லி கூட இருந்து அப்படியே பண்ணிட்டாலும் ஒத்துக்கோ, நான் அவனை விடுவிச்சு புது வாழ்க்கையை தரேன் அப்படின்னு சொல்கிறவரை நம்மால் நம்பவே முடியல. நம்ப இஷ்டமாக இல்லை. அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. எல்லா செய்தியும் கேட்டுட்டு, கேட்கறதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு கேட்டுட்டு பழகி போய் அதே இந்த உலகத்தில் காற்று டிஃப்யூஸ் ஆன மாதிரி, புகையெல்லாம் டிஃப்யூஸ் ஆன மாதிரி, எவ்வளோதான் காடு பற்றிட்டு இருந்தாலும் அந்த கரிமலை வாயிலாம் வந்தாலும் அப்புறம் அடங்கி போய் தான் ஆகணும். தானாகவே அடங்கி போய் தான் ஆகணும். 10 நாள் ஆகிறது, 1 மாதம் ஆகும், அவ்வளோதான். அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கோம். ஜாக்கிரதை, 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 ஜாக்கிரதை. இயேசு கிறிஸ்து அவிசுவாசிகளுக்கு சொன்ன எச்சரிக்கையை விட தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் ஓயாமல் எச்சரிக்கை கொடுத்துருக்கார். மொத்தம் அவர் கொடுத்த எச்சரிக்கைகள் 100னா 90 எச்சரிக்கைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுத்துருக்கார், யூதர்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, சபை மக்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். விழித்திரு, எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு, அசதியாயிராத, தூங்காத, விழித்திரு. நமக்குள்ள துணிகரம். அதான் சத்தியத்தை சொல்ல விடுங்க. நானுமே குறுக்கு வழியில் எல்லாம் ஃப்ரீயாக ஹேண்ட்ஸ் ஃப்ரீ லைஃப்காகத்தான் விழுந்து போன மனுஷன். அப்பப்போ கண்டிப்பாக இன்னும் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகலை. அப்படிலாம் தேடும்போது எனக்கு பக்க வழியில் ஆண்டவர் எந்த வசனத்தையும் காமிக்கிறது இல்லை. இவ்வளோ சௌகரியத்தை கொடுக்குறேங்கிறாரு, இவ்வளோ தாராள மனதோடு கூட மன்னிக்கிறேன், ஏற்றுக்கிறேன், மறந்துடுறேன், முதுகுக்கு முன்னாடி தூக்கி போட்டுறேன், கிழக்கு மேற்கு தூரப்படுத்துகிறேன்னு சொல்கிறவர் எழுதி கொடுத்தவர், பிரிண்டில் இருக்கிற விஷயம் அவர் தான் இதையும் பிரிண்டில் சொல்லியிருக்கிறாரு. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் தான் உங்களுடைய மனவாட்டி, கதவு அடைக்கப்பட்டது, நீ ஆயத்தமா இல்லை. ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். பக்க வழியாக பர்வத்துக்குள்ள போகவே முடியாது. நோபடி கேன் என்டர் heaven through the back door. பின் வாசல் வழியாக பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான், நான் வந்து திரும்பி உங்களை கூட்டி கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. For all the freedom that he has given, for all the unobstructed access that he has given us, Jesus at the end of the day has put definite checks here and there. தடைகளை ஆண்டவர் விதித்திருக்கிறார். தடைகளை உடைக்கிறவர், நீக்கிறவர் தான், பாதைகளை உண்டாக்குறவர் தான். அடைப்பை பிடுங்கிறவனை சர்ப்பம் தீண்டுன்னு பைபிள் தான் சொல்லுது. சர்ப்பத்தின் விஷத்திலிருந்து, சாவின் கூறிலிருந்து விடுதலை பண்ணவர் அதோட போய் விளையாடாதன்னு தான் சொல்கிறாரு. போ, இனி பாவம் செய்யாத, நான் கல்லறிய மாட்டேன், நீ பெரிய குற்றவாளி, ஆமாம் நியாயப்பிரமாணமாக நீ சாக வேண்டியதுதான், பரவாயில்ல, அதை பற்றி பேசாத, இனி பாவம் செய்யாத. அது நமக்கு பிடிக்கல. பாவம் செய்ய இருக்க முடியாதுன்னு
எப்படியா நீங்கள் உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ, என்னையா என்ன அறிவுகிட்ட சாமிகிட்டே பேசிட்டு இருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீன்னு சொல்கிறதுக்கு, உங்களுக்கே தெரியாது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு. இந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட வாழ்வுக்கு வெளியே வச்சு, கட்டணத்தை வெளியே வச்சுக்கிறத பற்றி சொல்லலை. தேவனோடு பழகிறதுக்கு, தேவ குடும்பத்தில் ஒரு மகனாக மகளாக மனவாட்டியாக மாறத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்தை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்படியே தூக்கி எறிஞ்சிடுறீங்களே. எவ்வளோ பிள்ளைகள் இன்னும் ரகசியமாக காதல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன திட்டங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. இது என்ன தப்பு, இதில் என்ன இருக்குது, காதல் இல்லாமல் கல்யாணமா அப்படிலாம். யூ ஆர் நாட் ஆனஸ்ட், அவ்வளோதான். There is no truth in your life. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். பொய்யில் இருந்தால் பொய் கட்டி போடும். எப்படி கட்டுனே தெரியாது. மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு, ஊதா கயிறு, கருப்பு கயிறு, எல்லா கயிறும் தான் கட்டுறான். ஏதாவது விடுதலையாக இருக்கா அவனுக்கு? மூஞ்சியே விகாரமாகிடுது. இடுப்பில் கட்டுறான், காலில் கட்டுறான், எல்லாத்துலேயும் கட்டுறான். செம்புளி கருமொழி குத்திக்கிறான், ஓட்டை போட்டுக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான். has he been delivered? மொட்டை அடிச்சுக்கிறான், முடி வளர்த்துக்கிறான், கீரிக்கிறான், இங்கேயும் வந்துக்கிறான், அங்கேயும் போய்க்கிறான். முடியல. ஜீசஸ் சொன்ன ஒரே விஷயம், இவ்வளவோ இத்தனை வருஷமாக கேட்டோம், ஒரே ஒரு காரியம் என்ன ஆண்டவர் சொல்ல தெரியுமா? என்னை பின்பற்றி வா. நீங்கள் ஆண்டவர் பின்பற்றும் போது போயிட்டே இருந்தால் பின்பற்றி வா, போயிட்டே. என்ன நீங்கள் இப்போ சொன்னீங்க, வந்துகிட்டே இருக்கேன். இன்னொன்று சொன்னார், அந்திரேயாவும் யோவானும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, வந்து பார் ரபி, நீர் எங்கே தங்குகிறீர், வந்து பார், கம் அண்ட் சீ. இந்த ரெண்டே விஷயத்தை நீங்கள் மூச்சை போட்டு கற்றுக்கோங்க. நீங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. முடிவுலாம் வாழ்வு மாத்திரமல்ல, உலக வாழ்வில் வெற்றியும் நன்மையும் சௌகரியத்தையும் காவலையும் நீங்கள் இழக்கவே மாட்டீங்க. அவரை பின்பற்ற கற்றுக்கோங்க. லேர்ன் டு ஃபாலோ, relentlessly follow him without any breaks, without any stopover. Follow him, follow him, follow him. அப்போ நம்மளை ஆண்டவர் டிசைப்பிளாக தான் கூப்பிட்டுருக்கார், சீஷர்களாக தான் கூப்பிட்டுருக்கார். ரசிகர்களாக கூப்பிடல, அபிமானிகளாக கூப்பிடல. மரியாதைக்குரிய ஜனமாக மரியாதை தலையில் வச்சுருந்தாலும் நம்ம சீஷர்களாக தான் கூப்பிட்டுருக்கார். பண்ணை ஆட்களை வேலைக்காரங்களாக தான் கூப்பிட்டுருக்காரு, வேலை செய்கிறதுக்கு. நம்ம வேலைக்காரங்களில், ஆனால் வேலை செய்கிறதுக்கு. நம்ம குமாரர்களும் குமாரத்திகளும் தான், அடாப்டட் சில்ட்ரன், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஏதாவது நம்ம இங்கே உட்காந்துருக்கு இந்த ஸ்தல சபையில் இருக்கவங்களுக்கு தான் சூடு சொரணை இருக்கா? இதை விட சிறந்த விதத்தில் உலகத்தில் பெயர் புகழ் பெற்று நல்ல ஆத்மாதம் பண்ணி பல லட்சங்களான ஆத்மாக்களால் கொண்ட சபைகளில் தான் புத்தி இருக்கா? தேசத்தின் க்ஷேமத்துக்காக ஜெபிக்கிறாங்களா? அண்டை மாநிலத்துக்காக ஜெபிக்கிறாங்களா? காவேரி தண்ணீருடைய பிரச்சனை போகிறதுக்கு ஒரு சபையுடைய ஜெபம் போராதா? ஒரு சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட வரங்களை பெற்ற தேவ புத்திரிகள் போதாதா? பாஸ்டர் சதீஷ், ரெவரண்ட் டாக்டர் சதீஷ் ஆந்திராவில் 3 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு திட்டம் போயிட்டுருக்கு. இந்தியா என்ன 300 இந்தியா அப்படியே கர்த்தருக்காக ஆதாயப்படுறதுக்கு அந்த 3 லட்சம் விசுவாசிகள் போதாதா? இட் இஸ் நாட் a large number. It is a, என்ன சொல்கிறது, uncompromisingly obedient group of people. You can shake the world. சமரசம் இல்லாமல் கீழ்ப்படுகிற ஒரு சிறு கூட்டத்தை கொண்டு கர்த்தர் செய்வார். சிறு மந்தையே பயப்படான்னு சொன்னார். கொஞ்சம் பேரை கொண்டாயின் அநேகம் பேரை கொண்டாயின் கர்த்தருக்கு ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. நம்முடைய பாவம் தான் தடையாக இருக்குது. நம்ம சன்மார்க்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். We are trying to use Christ, we are trying to use the teachings of Christ to be a self-righteous generation. டைரெக்டாக நரகத்துக்கு போயிடுவோம். பக்க வழி இல்லாமல் பளிச்சுன்னு மின்னல் வேகத்தில் அதோட பாதாளத்துக்கு போயிடுவோம். இதை விட கிறிஸ்துவ
ஒருத்தன் அவசங்க பண்ண முடியாது, தூஷணமாக வாழ முடியாது. உங்கள் ரத்தமாவது அதெல்லாம் வெட்டித்தனமான பேச்சு, வேஸ்ட். பாருங்கள், யூஆர் அ வேஸ்ட் ஜீசஸ், யூஆர் அ வேஸ்ட். நான் எப்படி இருக்கேன் பாருங்கள். எங்கே திரும்பினாலும் எனக்கு மரியாதை தான், எங்கேயுமே எனக்கு நல்ல பேர் தான். சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாக இருக்கும். சிலுவைக்கு பயங்கர ஆகாதீங்க. எப்படி இருக்கு பாருங்கள் உங்கள் மூஞ்சிலாம், செத்து போன மூஞ்சி மாதிரி, சுதி இறங்கின வீணை மாதிரி இருக்குது. யூ ஆர் நாட் பிரிஸ்க், யூ ஆர் நாட் சேலஞ்ச்ட், யூ ஆர் ஸோ டவுன் கேஸ்ட். டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறோம்? அவன் நம்ம பிரச்சனையை கண்டுபிடிப்பான், மருந்து கொடுப்பான். நான் உங்கள் பிரச்சனைகளுக்கு வேத வசனத்துலேருந்து கத்த நமக்கு மருந்து கொடுக்குறா, நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஒன்றும் பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த இதை விட இதெல்லாம் சாப்பிட இருக்கணும், எதை தான் சாப்பிட்றது, காற்றை தான் குடிக்கணும். டாக்டர் சிரிச்சுக்குவார், அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார். ஏன்னா ஃபீஸ் வாங்கியிருக்காருல. நம்ம கர்த்தர் ஃபீஸ் வாங்காமையே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்காரு. அதுதான் அவரை தப்பு. ஒவ்வொன்றுக்கும் அவர் ஃபீஸ் போட்டிருந்தாருன்னா நம்ம கதை கந்தல் தான். நான் உங்களை சங்கடப்படுத்த விரும்பல. எத்தனை பேர் திருந்தி வாழ போகிறீங்க? பிள்ளைங்களையுமே நேற்று கேட்கல. How many of you are going to repent? How many of you are going to invite change in your life? எல்லாம் கேட்டாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் சமாளிச்சுக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம். லஞ்சம் ஒழிப்புன்னு கிளம்பியிருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த ஒரு காரியத்துக்காக தாவேக்காக நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் வேறு ஒன்றும் விமர்சிக்கிறதுக்கு இந்த மேடை எனக்கு கிடையாது. அதை பற்றி நான் பேச வரல. நான் லஞ்ச லாவணியம் கர்த்தரா இயேசுவிடத்தில் செல்லாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பர்சனலாக கடவுள்கிட்ட நீங்கள் தைரியமாக பேசி பழகிறது மாதிரி எனக்கு தெரியல. நல்லா ஆர்கியூ பண்ணலாம், நல்லா சட்டம் பேசலாம், ஒன்றும் கழுத்தெல்லாம் சீவ மாட்டார், நாக்கெல்லாம் இருக்க மாட்டார். உரிமையாக தேவனோடு பேசிப்பார். He will come with the truth. He will come with all the secrets of victory. ஆனால் don't ask God to come to your terms. உங்கள் வழிக்கு அவர் வரணும் எதிர்பார்க்காதீங்க. நல்ல வழி காமிங்க, உண்மையான வழியை காமிங்க, நிரந்தரமான வழியை காமிங்க. அப்படின்னா நல்லா காமிப்பார், நிச்சயமாக காமிப்பார். ஓகே, நாம் இந்த ஒரு வசனத்தை கடக்க முடியல, பாதியிலே நிற்கிறோம். ஜெபிப்போம், மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம். எழுந்து நிற்போம். We thank you, Lord. Thank you, Jesus. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீர் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. D minor, 3/4, tempo 130. Thank you, Jesus. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம்,
தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, ஊற்றும் விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது தான். அதெல்லாம் மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்திற்கும் வரையறை இருக்கிறது. அளவிட முடியாதையான்னு சொல்லிட்டு இஷ்டம் போல் அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்படிலாம் பைபிள் சொல்லலை. ஜாக்கிரதையாக இருங்க. தேற்றிடும் கிருபை தான், உயிர்ப்பிக்கும் கிருபை தான், விலகாத மாறாத கிருபை தான். ஆனால் கிருபையை போக்கடிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருபை பெற்ற நாம் பாவத்திலே நிலை நிற்கலாமா? கூடாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுள்ள தேவனே, ரெஹோபோத் பினியேல் மேல் இரக்கமாயிரும். 1985 கர்த்தருடைய வருகை பரியந்தம் நாளிகை பரியந்தமான சிறிய கூட்டமோ பெரும் ஜனத்தொகையோ அனைவரும் ஆண்டவரே பந்தய பொருளை இழந்து போகாதபடி, ரட்சிப்பை இழந்து போகாதபடி, ஜீவ புத்தகத்திலே பேர் கிறுக்கி போட்டவர்களாய் காணப்படாதபடி, எழுதப்பட்டவர்களாய் எழுதினதே என்று ஆண்டவரே காணப்படும்படி பிதாவுடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கும் அனுகூலத்தை வைங்க. இரத்த கோட்டைகளாய் பிந்தினோர் ஆகாதபடி, பிந்தினோர் முந்தினோர் ஆகும்படி அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே. காலத்தையும் சமயத்தையும் தருணங்களையும் சலுகைகளையும் விரயம் பண்ணாதபடி ஜாக்கிரதையை தாங்க. அழைத்தவனீர் உண்மையுள்ளவர், அழைத்தபடியே செய்வீராக. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் தாங்கள் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அதை காத்துக்கொள்ள, அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கி கொள்ளும்படி ஜாக்கிரதையை தாங்க. கண் சொறி போன குருட்டுத்தன்மையிலிருந்து விடுதலை பண்ணுங்க. ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றுங்க. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளும் ஜனத்தை ஆசீர்வதித்த அன்பின் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியுனியும் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.